புள்ளையிலே அப்பாட்ட சொல்லுப்பா, உனக்கு உன் வீட்டில் என்ன பிரச்சனை? உன் மனச்சாட்சிக்கு நல்லா தெரியும் உன் புருஷன் வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. என் மாமனார் மாமியார் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஏய், போய் சொன்னா அடிச்சிருவேன். கோமதி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? புரியலே, நீ வாக்கப்பட்டு போன வீட்டில் உன்னை கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்ன. உடனே உன் தம்பி என்ன ஒண்ணாங்க? உனக்கா நாய் கட்டி சட்டையை பிடிக்கிறதுக்கு கிளம்புனாய் இல்ல? சொல்லுப்பா, ஆமாவா இல்லையா? ஆமா. இங்க பாருப்பா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம மொத்த குடும்பமும் முன்னாடி நிற்போம்ப்பா. தெரியும்பா. ஆனா உனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையேப்பா. புரியலே, நீ வாக்கப்பட்டு போன வீட்டில் உன்னை அம்முட்டு நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. இங்க பாருப்பா, நீ சொன்ன மாதிரி அவங்க குடும்பக்காரங்களா இருந்திருந்தாங்கடா, நானே உன்னை அங்கே போவேனாம்னு சொல்லியிருப்பேன். அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கப்பா அவங்க. அவங்கள அனுசரித்து வாழ்றதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? மாப்பிள்ள அவங்க மாமனார் மாமியார்லாம் பார்க்குறப்ப அம்முட்டு பாவமா இருக்குப்பா. என்னப்பா நீ, நான் போனப்ப நீ படத்துல வாடலாம் சொல்லி உங்க மாமியார் அழுகுறாங்கப்பா பாவம். இந்த அம்முட்டு நடந்ததுக்கு அப்புறம் நீ அந்த வீட்டுக்கு வரணும்ட்டு அவங்க எல்லாரும் அம்முட்டு ஆசைப்படுறாங்க. சொன்னா கேளுப்பா, இந்த மாதிரி நல்ல குடும்பம் கிடைக்கிறதுலாம் அபூர்வம்ப்பா. வேறு அப்பா என்னைக்குமே உனக்கு நல்லது தானே சொல்லுவேன். தயவு செய்து வீட்டுக்கு கிளம்புப்பா. இனிமேல் ஏதாவது பிரச்சனைடா, அது ஒரு நியாயமான பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அப்பா வந்து என்னன்னு கேட்பேன். புரியுதா? நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை நம்மளா கெடுத்துக்கிறது ரொம்ப தப்புப்பா. மாப்பிள்ள, மாமா, புள்ளைகிட்ட பேசிட்டேன் மாப்பிள்ள. இனிமேல் சண்டையெல்லாம் போடாது, பொறுப்பாக நடந்துக்கிறோம். நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நான் ஒன்றும் வரல, நான் இங்கேயே இருக்கேன். ஏப்பா குள்ளையிலே. ஏங்க நீங்க இருங்க. ஏண்டி, உங்க அப்பா பேசுனது எதுவும் மண்டையில ஏறலையா? ஒழுங்கு மரியாதையா மாப்பிள்ளை கூட கிளம்பி போற வழியை பாரு. நான் போக மாட்டேன். அப்புறம் என்னடி பண்ண போற? நான் இங்கேயே இருக்கேன். எதுக்கு? உன்னை பார்த்து என் மருமகளுங்களும் கெட்டு போறதுக்கா?